100% it is a man-made disaster. தமிழ்நாட்டிற்கு 13 லட்சம் கோடி ரூபாய் கடன், ஒவ்வொரு தனிநபர் மீதும் 1.25 லட்சத்திற்கும் அதிகமான கடன் சுமை. திமுக ஆட்சியில் கனிம வளத்துறை, வணிக வரித்துறையில் நடந்த ஊழலால் பெரிய அளவில் இழப்பு என கூறி கடந்த 2021 முதல் தற்போது வரையிலான நிதி நிலைமையை வெள்ளை அறிக்கை வாயிலாக அறிவித்திருக்கிறது தாவேக அரசு. வெள்ளை அறிக்கை வெளியிட்டு பேசிய நிதியமைச்சர் மரிய வில்சன், ஒரு காலத்தில் இந்தியாவின் முதன்மை வருவாயீட்டு மாநிலமாக திகழ்ந்த தமிழ்நாடு தற்போது சராசரிக்கும் கீழே சரிந்துள்ளதாக குறிப்பிட்டார். 78,324 கோடி வருவாய் இழப்பு இருப்பதாக கூறிய அவர், சுதந்திரம் அடைந்த 60 ஆண்டுகளில் பெற்ற கடனை விட இரட்டிப்பாக கடந்த 5 ஆண்டுகளில் கடன் வாங்கப்பட்டுள்ளதாக கூறினார். சொந்த வருவாயில் 1/3 பங்கு வட்டிக்கே சென்று விடுவதாக பேசிய மரிய வில்சன், ஜிஎஸ்டி இழப்பு, அமைப்புசார் ஊழல் காரணமாக வருவாய் குறைந்திருப்பதாகவும் தெரிவித்தார். ஒவ்வொரு 1 ரூபாய் மூலதன செலவுக்கும் 2 ரூபாய் 26 பைசா கடனாக பெறப்பட்டுள்ளதாகவும், 100 ரூபாய் வரவு என்றால் செலவு 145 ரூபாயாக உள்ளதாகவும் நிதியமைச்சர் கூறினார். பெரிய அளவில் கனிம வள ஆதாரங்களை தமிழ்நாடு கொண்டிருந்தும் கனிம வளத்துறையில் நடந்த ஊழலால் பெரிய அளவில் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக வரித்துறையில் நிலவிய அமைப்புசார் ஊழல் காரணமாகவும் கணிசமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தற்போதைய சூழலில் புதிய திட்டங்களுக்கு கூடுதல் கடன் பெற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறிய மரிய வில்சன், தாவேக அரசின் ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகமே இந்த வருவாய் இழப்பிற்கு நிரந்தர தீர்வாக அமையும் என்றும், ஊழலை ஒழிப்பதன் மூலம் மட்டுமே அரசின் வருவாயை எவ்வித சுமையுமின்றி உயர்த்த முடியும் எனவும் தெரிவித்துள்ளார்.